பரிசுத்த தேவனே, கிருபையின் ராஜாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை லாஸ்ட் வாசிக்கலாமே. லாஸ்ட். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யார் கர்த்தரை சேவிக்கணும்னா குடும்பங்கள் தான். யார் கர்த்தரை சேவிக்கணும்? குடும்பங்கள் தான். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இன்னைக்கு குடும்பங்களில் கர்த்தரை சேவிக்கிறோமா? அப்போ நானும் என் வீட்டாரும் என்றால் கணவன், பிள்ளைகள், மாமியார், மாமனார், அப்புறம் அங்கே இருக்கிற பெரிய குடும்பமாக இருந்தாலும் சிறிய குடும்பமாக இருந்தாலும் கர்த்தரை சேவிக்கணும். அது யோசுவா சொல்கிற, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். எந்த தெய்வத்தை நாங்கள் நோக்கி பார்க்க மாட்டோம், கர்த்தரை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்ப்போம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். சரி, எப்படியெல்லாம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்குற குடும்பங்களுக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு, யார் கர்த்தரை நோக்கி நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று யார் சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சங்கீதம் புத்தகம் 4ஆம் சங்கீதம் 3 வாசிக்கலாமே. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். என்னவா? யார் கர்த்தரை சேவிப்பாங்கன்னா பக்தி உள்ளவன் தான் கர்த்தரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறாரு. அவங்க தான் என்ன பண்ணுவோம்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க. மீண்டும் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார். யாருன்னா பக்தி உள்ளவன் தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்மளாம் யார் அறிக்கை செய்யலாமே? நம்மளாம் பக்தி உள்ளவன் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்மளுடைய ஜெபத்திற்கு அவர் என்ன பண்ணுவார்? பதில் கொடுப்பா. அப்போ பக்தி உள்ளவன் தான் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டதுனாலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் சத்தத்தை நம்ம சத்தத்தை அவரே கேட்பாருன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பக்தி உள்ளவன் எப்படிப்பட்ட வாழ்க்கைகளை வாழ்வான்? சங்கீதம் 128. சங்கீதம் 128ஆம் சங்கீதம் 1 வாசிக்கலாமே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யாரே? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் என்ன பண்ணுவானா, அவன் வழியில், கர்த்தருடைய வழியில் எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும், நான் கர்த்தருடைய வழியில் நடப்பேன் என்று ஒரு மனதில் தீர்மானம் எடுக்கிறான் பத்தியா, அவன் தான் கர்த்தருக்கு பயந்தவன் தான் யார் வழியில் நடப்பான்? கர்த்தருடைய வழியில் நடப்பான். அப்போ கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் யாருக்கு பாக்கியம் உண்டாகும்? கீழ் வசனம் வாசிக்கலாமே. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாக்கும். நீ கர்த்தருக்கு பயந்தனா, அவர் வழியில் நீ நடந்தனா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அப்படின்னா என்ன பிரயாசம்? நீ எதை செய்கிறியோ அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதை பெருக பண்ணுவார தவிர அவரை அழிக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும்போது அவர் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிட, உன் கையின் பிரயாசத்தை நீ கர்த்தருக்கு பயந்தாவே நீ எதை தொட்டாலும் அது என்ன பண்ண? தேவனை ஆசீர்வாதத்தை கொடுப்ப. அதே போல தான் யோசேப்பு அவர் தொடுகிறதெல்லாம் என்ன பண்ணார்? ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்போ எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறானோ அவன் கர்த்தருக்கு அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். அவன் மாத்திரமல்ல, கீழே வசனத்தை வாசிக்கலாமே. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். யாரே? உன் மனைவி உன் வீட்டோரம் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பா. என்ன ஏதோ மரத்தை வச்சுட்டோம் அப்படின்னு இல்லை, கனி தருத்து தான் வாழ்க்கை. அப்போ உன் மனைவி கனி தர திராட்சை கொடியை போல இருப்பா. அப்போ அந்த கொடியில் கனி இருக்கணும். அப்போ கனி இருக்கணும்னா நீ யாருக்கு பயப்படனா? நீ கர்த்தருக்கு பயந்தனா உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு உன் மனைவி உன் வீட்டோர கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பார். அடுத்தது கீழே வாசிக்கலாமே. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள்
உன் பந்திய சுற்றில ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் வந்து ஒலிவ மர கன்றுகள் இல்லாதபடிக்கு அநேக பிள்ளைகள் வந்து சிறு வயதிலே மரித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ஒலிவ மரம்னா ஒலிவ மரத்தை அழிக்கவே முடியாது. அந்த ஒலிவ மரத்தை எடுத்து போயிட்டு நீ எவ்வளோ நாள் வந்து அதை நீ வெட்டி வெட்டி விட்டாலும் அது வளரக்கூடாதுன்னா அது துளுத்து வரும். அப்போ உன் பிள்ளைகள் வந்து பாதுகாக்கிறாரு. அது எப்படின்னா பந்திய சுற்றில ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாருன்னா அந்த பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வருவாது. தீங்கு வராதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பாதுகாப்பார். அப்போ கர்த்தருக்கு பயந்த அவர் வழி நடக்கிறவன் தான் இதையெல்லாம் கொடுக்கப்படும். அப்போ யார் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கும்போது எப்படியெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாருங்கன்னா கீழ் வசனத்தை வாசிக்கலாமே. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவாரு. எது விதமாக ஆசீர்வதிப்ப? நீ கர்த்தருக்கு பயந்தனா உன் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உன் குடும்பங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். உன் பண தேவைகள் குறைப்படாது. எந்த ஒரு குறைகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை நேர்த்தியான காரியத்தில் நடத்துவார். அப்போ நீ எப்படி இருக்கணும்னா கர்த்தர் நீ மனுஷன் 5 வசனத்தை வாசிக்கலாமே. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பார். ஆமென். சீயோன் என்பது பரலோக ராஜ்யம். அங்கிருந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். அப்போ ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆசீர்வாதம் மாத்திரம் தான் நீ பார்ப்ப. எந்த ஒரு தோல்வியோ எந்த ஒரு அவமானத்தை எந்த ஒரு போராட்டங்களும் பார்க்காதபடிக்கு அவர் என்ன பண்ணுவார்? ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வுக்கு. எருசலேமில் எப்பவுமே செழிப்பாக தான் இருக்கும். எந்த ஒரு வறட்சியும் இருக்காது. அப்போ செழிப்பான வாழ்க்கையில கொண்டு போய் நிறுத்துகிற தேவன் நம் தேவன். அதுக்கு என்ன பண்ணுனா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கும்போது தான் இதையெல்லாம் தேவன் கொடுப்பார். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்த மனுஷன் யார்? வேதத்தில் நிறைய பேர் உண்டு. ஆனால் அந்நிய ஜாதியாக இருக்க வேலையில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்த ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாமே. இத்தாலியா பட்டணம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். ஹல்லேலூயா. கொர்நேலி என்ற ஒரு மனுஷன். அவன் யாருன்னா 100க்கு அதிபதியாக இருக்குது. அந்த கொர்நேலி என்பதற்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கொர்நேலி என்ற பேருக்கு வந்து கொம்பு என்ன செய்யும்? ஆளுக செய்யும். கொம்புன்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து தைரியமானவன் சொல்லுவாங்க. அப்புறம் வல்லமை உள்ளவன் சொல்லுவாங்க. அப்போ அந்த கொர்நேலி என்பவன் ஒரு வல்லமை உள்ளவன், தைரியமானவன். அப்போ அந்த கொர்நேலி என்று வந்து 100க்கு அதிபதி. அவன் புறச்சாதியான மனுஷனாக இருக்கிறான். அவன் எப்படி கர்த்தருக்கு பயந்து எப்படியெல்லாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் என்று நம்ம பார்க்க போகிறோம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. முதல்ல என்னவா அவன் யார்? எப்படிப்பட்டவனா? அவனை குறித்த ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிசல்ட்னா அவன் தேவனுக்கு பயந்தவன். 2வது அவன் தன் வீட்டாரோடு இருந்து ஜனங்களை மிகுந்த தர்ம தானங்களை செய்து நடத்தினார். அப்போ தேவனுக்கு பயந்தவன் தன் வீட்டாரே தேவனுக்கு பயந்து நடக்க செய்யத்தக்கதான். அதுதான் கர்த்தருக்கு பயந்தவன் எப்படி பண்ண தன் வீட்டையே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துவன். இந்த கொர்நேலி வந்து கர்த்தருக்கு பயந்தவன். அப்புறம் கீழே வசனம் சொல்லலாம், ஜனங்களுக்கு மிகுந்த தர்ம தானங்களை செய்தார். தர்ம தானங்கள் செய்தாலும் சிம்பிளாக சொல்லலை. அவர் சொல்கிறாரு மிகுந்த தர்ம தானங்கள் செஞ்சாங்க. தர்ம தானம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மிகுந்த தர்ம தானம் செஞ்சாங்க. ஏதோ அவருக்கு மிஞ்சிய தர்ம தானம் கூட பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த கொர்நேலி என்பவன் புறஜாதியான். ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்துவுடைய அன்புக்குள்ளே போன மனுஷன் புறஜாதியில் ரட்சிக்கப்பட்ட யாருன்னா இந்த கொர்நேலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கொர்நேலி வந்து எப்படி அவன் கர்த்தருக்கு அந்நிய ஜனங்க இந்த ரோமர் அந்த அவன் பேருக்கு வந்து என்ன இதுன்னா ரோமரில் ஒரு ஆட்சியில் இருக்கிறவன் 100க்கு அதிபதியாக இருக்கிறான். அவன் இருக்க வேலையில் அந்த அந்நிய தெய்வங்கள் அந்த ஜனத்தில் வந்து அவன் வாழ்ந்த வாழ்க்கையில் வந்து அந்த ரோமத்தில் வந்து அவன் அந்நிய தெய்வங்கள் அநேகம் உண்டு. ஆனால் அந்த தெய்வங்களெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்து
பின்பற்றி வந்த இந்த கொர்நேலி வீட்டில் தேவன் எப்படி தரிசனமானார்? அந்த கீழே வசனத்தை வாசிக்கலாமே. பகலில் ஏறக்குறைய 2ஆம் வசனமே வாசிக்கலாமே. அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தா. அப்போ எப்போதும்னா எப்பெல்லாம் அவர் மனசுக்குள்ளே எப்படிலாம் தேவனை பார்க்கணுமோ, எப்படியெல்லாம் தேவனை துதிக்கணுமோன்றது 24 மணி நேரமும் அவர் என்ன பண்ணுறாரு? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த கொர்நேலி வந்து தேவனுக்கு பயந்தவனும் தன் குடும்பத்துக்கு தேவன் பயத்துக்குள்ளே நடத்தினவரும் தன் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மதானங்களை செய்தவரும் தேவனை நோக்கி எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற மனுஷன். அப்போ அந்த கொர்நேலி வந்து தேவனுக்கு பயந்து நடந்ததுனால அந்நிய ஜனங்களை இன்றைக்கு நாம் கூட வந்து நம்மளை பார்த்து நம்மளை சாட்சி கொடுப்பாங்களா? இவங்க கிறிஸ்துவாங்க, இவங்க லைஃப்பை பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து வெளிப்படுறாருன்னு சொல்லிட்டு நம்மளை குறித்து சாட்சி சொல்கிறாங்களா? இந்த கொர்நேலி குறித்து சாட்சிகள் வரும். ஆனால் வந்து தேவனுக்கு அந்நிய ஜனங்கள் மத்தியில் வந்து ஒரு சாட்சியை உண்டாக்குற இந்த கொர்நேலி ஏன் நம்ம ஏசு கிறிஸ்தை ஏற்றுக்கொண்டு நம்மளால் ஏன் ஒரு சாட்சி உண்டாக்குற வாழ்க்கையை வாழ முடியல? இது நம்ம மனதில் வைத்துக்கொண்டு நம்ம நடக்க வேண்டிய பாதை. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாமே. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவன் சந்நிதியில் வந்தேட்டி இருக்கிறது. என்னவா? பிரத்யட்சமாக நேருக்கு பார்க்குறாரு. வந்து பார்த்தோன்னே கொர்நேலிக்கு பயம் வந்துச்சு. அப்போ அவர் கேட்குறா, அவரை உறுத்து பார்த்து பயந்தா. ஆண்டவர் கேட்குறேன் என்ன என்று கேட்குறாரு. என்னன்னு கேட்கும்போது அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவன் நினைப்பூட்டி அவர் சந்நிதியில் வந்து எட்டியது. நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நீங்கள் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரா? என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுக்குறாரா? அப்போ என் ஜெபத்திற்கு பதிலே கிடைக்கலன்னு நம்ம சோர்ந்து போய்க்கிறோம். ஆனால் கொர்நேலி கிட்ட இருந்த ஒரே ஒரு எண்ணம் என்னென்னா, அவங்க வந்து நீதியாக ஜெபிக்கிறவன், நீதிமான்னு சொல்லிட்டு கூட இந்த வசனம் வந்து சொல்லுவாங்க. அவரை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவாங்க. அவர் நான் உண்மையாக தேவனை நோக்கி கூப்பிடுவார். உண்மையாக நான் தேவ சமூகத்தை நம்ம போய் கூப்பிடும்போது இந்த வார்த்தைக்கு கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார், என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாருன்னு சொல்லி உண்மையாக அவரை நோக்கி கூப்பிடும்போது உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் உனக்கு நினைப்புட்டு தேவ சந்நிதியில் போய் நிற்கும். அப்போ நம்ம உண்மையாக ஜெபிக்கிறோமா? நம்பிக்கை இருக்குதா? உன் ஜெபத்தில் உனக்கு நம்பி இருக்குதா? உண்மை இருக்கணும், உன் ஜெபத்தில் நம்பிக்கை இருக்கணும். அப்போ அந்த கொர்நேலிக்கு வந்து ஜெபிக்கிற ஜெபத்தில் உண்மை இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அதனால தான் தேவ சமூகத்தில் அந்த ஜெபம் போய் எட்டியது. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் போய் உட்காந்து இந்த காரியம் வாய்க்குமோ வாய்க்காதோ தெரியலையே, அவ்விசுவாசத்தோடு நம்ம புறப்பட்டு வரும்போது அந்த ஜெபம் தேவ சந்நிதிக்கு போகாது. அது ஏன்னா அவ்விசுவாசமான ஜெபம் தேவ அண்டைக்குள்ளே போகாது. ஆனால் கொர்நேலி வந்து உண்மையாக கர்த்தரை நோக்கி என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார் என்று சொல்லி ஒரு விசுவாசமும் தேவனுக்கு பயந்து நோக்கி கூப்பிடும்போது ஒரு நம்பிக்கையோடு கூப்பிடும்போது தேவ சந்நிதியில் போயிட்டு அவன் ஜெபம் எட்டியது. அந்த ஜெபத்தை நினைவு கூர்ந்தார். நீ எப்படியெல்லாம் ஜெபித்த, நீ எப்படியெல்லாம் முழங்கால் படிட்ட, நீ எப்படியெல்லாம் ஒரு சமூகத்தில் வந்து பாடல் பாடி ஆராதனை பண்ண. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துதிப்பார்கள், அவங்க வந்து அந்த பிரமாணத்தை கற்றுக்கொண்டாங்க. ஆனால் இந்த புறஜாதியான மனுஷன் அந்த எந்த ஒரு பிரமாணத்தையும் தெரியாதபடிக்கு எப்படி தேவ சமூகத்தில் போய் அவர் ஜெபிக்கிற வேலை அந்த ஜெபம் போய் தேவ சந்நிதியில் எட்டியது. அப்போது புறஜாதியான இந்த கொர்நேலி ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உன் ஜெபங்கள் நினைப்பூட்டியது. அப்போ என்னென்ன எப்படி எல்லாம் ஜெபித்தார், அவர் எப்படி ஒரு பாரத்தோடு மற்றவங்களுக்கு பார்க்கும்போது தர்மதானம். இப்போ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சூழ்நிலை நிற்கிற வேலையில் அதை பார்த்து மனதுருகி அவங்க மேலே தர்மதானம் பண்ணதை நினைவூட்டுகிறாரு. அதே போல் ஜெபத்தில் போகும்போது கண்ணீரோடு நிற்கிறாரு, அந்த பாரத்தோடு நிற்கிறாரு. அந்த தேவ சமூகத்தில் போயிட்டு விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்போது கர்த்தருக்கு உண்மையாக ஏறெடுக்க விண்ணப்பத்தை கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நினைப்பூட்டு அந்த ஜெபத்தை வந்து அவர் எடுத்து பார்க்குறாரு. அப்படியே தேவ சமூகத்தில் ஆண்டவர் இடத்துல பேசுவார். எப்படி பேசுவாருன்னு சொல்லிட்டு நம்ம இது தொடர்ந்து பார்த்துக்கினே போனால் அது இதுவாகும். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். அல்லேலூயா. போதும். என்னவா எங்கே போனாரு?
கொர்நேலி தன்னுடனே பேசின தூதனே தேவ தூதனே போன பின்பு தன் வீட்டில் மனுஷன் 2 பேர். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எனக்கு தெரியல, நீங்கள் ஆன்சர் சொல்ல போகிறீங்க. என்னன்னா தன் வீட்டில் இருக்கிற 2 பேர் அனுப்பிச்சாங்க. யார் அனுப்பியிருப்பார்? தான் வீட்டில் இருக்கிறவங்க அனுப்பினார். ஏன்னா மீதி பேர் தான் சொல்லுவாங்க, தான் வீட்டில் இருக்கிற அனுப்புனார்னா யார் அனுப்பிச்சிருப்பார்? தான் வீட்டில் இருக்கிற 2 பேரை நான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்கிறார். அது யாராக இருக்கும்? கெஸ் பண்ணி சொல்லலாமே. யாராக இருக்கலாம்? யாரு இருக்கலாம்? ஏன்னா தன் வீட்டில் இருக்கிற 2 மனுஷன் அனுப்புனா, ஒன்று அவருக்கு சொந்தமானவங்க, ஒன்று பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை சகோதரர்கள் இருக்கலாம், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, இருக்கலான்னு தான் என்னோட கணிப்பு. ஆனால் 2 பேரை அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் சேவகர் எத்தனை பேர்? சேவகர் 2 பேரா? அப்படியே சொல்லியிருக்குது. வாசி. கொர்நேலியு தன்னுடனே பேசின தூதன் போன பின்பு அவன் வீட்டு மனுஷர் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து, என்னவா? தன்னிடத்தில் சேவிக்கிற சேவகர் போர் சேவகரை அழைத்து, அப்புறம் தேவ பக்தி உள்ள ஒருவனை அழைத்து. அப்போது அவனுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா பக்தி உள்ளவர்களாக இருக்காங்க. நம்மளை சுற்றி நம்ம குடும்பத்தில் பக்தியாக நடத்த முடியுதா? ஆனால் கொர்நேலி தன்னிடத்தில் இருக்கிற பக்தி உள்ளவனை அனுப்பின. ஒரு ஊழியக்காரரை எப்படி கனம் பண்ணணும், எப்படி அந்நிய ஜாதி புறஜாதியான மனுஷனுக்கு தெரிஞ்சது, கொர்நேலிக்கு எப்படி தெரிஞ்சது? இப்போது நியாயப்பிரமாண புத்தகத்தில் எப்படியெல்லாம் ஒரு ஆசாரனை வரும்போது அவனுக்கு என்னென்ன பணிவிட செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க வேத புத்தகத்தை அவங்க படிச்சுப்பாங்க. எப்படி இந்த கொர்நேலிக்கு தெரிஞ்சது? எப்படி இந்த கொர்நேலி எப்படி இப்படி ஒரு பயபக்தி உள்ளவரும் சூஸ் பண்ணி அனுப்புகிற, ஏதோ தானான்று அனுப்பலை. அதுதான் கொர்நேலிக்கிட்ட இருக்கிற ஒரு உண்மையும் நம்பிக்கை உடையவரை பயபக்திக்குரியவன் என்று சொல்லும்போது அவன் எப்படி அனுப்புகிறான்? என்னன்னா தேவ பக்தி உள்ள ஒருவனை அழைத்து. அப்போ அவனை சுற்றி இருக்கிறவங்களாம் தன்னை தேவன அன்பில் அன்பாக நடத்துவோம், பக்தி உள்ளவனாக நடத்துகிறோம். இன்றைக்கு நாம் சுற்றி இருக்கிற நம்ம சொந்த ஜனங்கள் மத்தியில் எத்தனை பேர் பக்தி உள்ளவர்களாக நம்ம நடத்துகிறோம்? உணர்ந்து கொள்ளுங்க. நம்ம பிள்ளைகளை நடத்த முடியுதா? நம்ம கணவர்மாரை நடத்த முடியுதா? இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்கள பக்திக்குரிய வாழ்க்கையில் நம்ம நடத்த முடியுதா? அப்போ இந்த கொர்நேலி எப்படி அவருக்குள்ள ஒரு பக்தி உள்ள ஒரு மனுஷனை அனுப்பி அதே வாசிக்கலாமே, 9 வாசிக்கலாம். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். போதும். இதில் பார்த்தோன்னா இதுலேருந்து பேதுரை பற்றி சொல்லியிருக்கோம். பேதுரு சாதாரண ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மீனவன் தான் பேதுரு. மீன் பிடித்த பேதுரு. ஏன்னா இப்போ கொர்நேலிக்கு தரிசனமான தேவன் ஏன் ஜனங்கள் மத்தியில் கொர்நேலியே போயிட்டு பேசக்கூடாதபடிக்கு ஏன் ஊழியக்கார அழைத்து நீ பேசுன்னு சொல்லும்போது ஆண்டவருடைய சித்தம் என்னன்னா, யார் இடத்துல யார் பேசணுமோ அவங்க தான் பேசணும். எல்லாரும் பேசிடக்கூடாது. எல்லாரும் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணவும் கூடாது. ஏன் அதை தான் சொல்லுவார். கொர்நேலிக்கிட்ட தரிசனமாக பேசினவர் ஏன் கொர்நேலிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கக்கூடாது? ஏன் உன் வீட்டுக்கு போயிட்டு தேவ மனுஷனை கூப்பிட்டினா? தேவ மனுஷனை கூப்பிடுறதுக்கு ஒரு வரையறைக தேவன் அந்த கொர்நேலிக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ அந்த கொர்நேலி போயிட்டு அந்த மனுஷனை எப்படி கூப்பிடணும், எப்படி அவரை பராமரிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தன்னை தாழ்த்துக்கிறான். அவன் 100க்கு அதிபதி, ரோமரில் ஒரு போர் சேவகராக இருந்து அந்த இது நடத்துக்கிறான். இந்த ரோமரில் இருக்கிற ஒரு அரசியல் ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த கொர்நேலி என்று பேர் வைப்பார்கள் என்று சொல்லி ஒரு சில விஷயங்கள் ஆதாரங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட மனுஷன் ஏன் ஒரு படிக்காத ஒரு பேதுரை கூப்பிட்டு உன் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வா? கண்டிப்பாக உங்கள் வீட்டுங்களில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஊழியக்காரை கூப்பிட்டு கூடி ஜெபிக்கிறது நல்ல விஷயம். தனிப்பட்ட ரீதியில் உங்கள் குடும்பங்களில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபிக்கணும். கொர்நேலி அதுதான் கூப்பிட்றாரு, எங்கள் வீட்டுக்கு வாங்க. என்ன காரணம் எதுவுமே தெரியாது. ஆண்டவர் சொன்னார் நீ போ, கொர்நேலியை கூப்பிடு, அப்படி மட்டும்தான் சொல்கிறாரு. ஆனால் இவங்க போகிறவங்கக்கிட்ட கூட என்ன விஷயம்னு கூட சொல்லலை. ஆனால் பேதுரு அங்கே கொர்நேலி வீட்டுக்கு வந்த பிறகு தான்
இந்த விஷயத்தையே சொல்கிறார். அப்போது தேவ மனுஷர்களை கூப்பிட்டு உங்கள் குடும்பங்களில் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்தில் எப்படி ஒரு வல்லமை புறப்பட்டது, அந்த வார்த்தை கேட்குறவங்க இருதயங்கள்லாம் எப்படி களி கூர்ந்ததுன்னு சொல்லுங்க. தனிப்பட்ட ரீதியில் இப்போ சபையில் ஜெபிக்கமோ ஆராதனை பண்ணமோ அந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு டெச்னஸுக்குள்ளனா தனிப்பட்ட இருதயம். என் குடும்பத்தில் அபிஷேகம் பெறலை, என் குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்த முடியல, ஒரு நாள் எங்கள் குடும்பத்தில் உபவாச ஜெபம் நடத்த போகிறேன், பாஸ்டர் குடும்பமாக எங்கள் குடும்பமாக உபவாச ஜெபத்தை நடத்தி என் குடும்பத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு வாஞ்சி வந்ததை அதுதான் கொர்நேலியு தேவனுக்கு பயந்த பயத்தை தன் குடும்பத்தையே ஆயத்தப்படுத்துறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, பேதுரை போய் நீ அழைத்து கொண்டு வா உன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பேதுரை அழைப்பாங்க. பேதுரு படிக்காத நாணத்தில் ஒரு சில விஷயங்கள் ஆவியானவர் நடத்துகிறாரு. ஆனால் பேதுரை போய் கூப்பிடும் வேலையில் அவர் எதுவும் கேட்கல. ஆனால் பேதுரு தேவ சமூகத்தை 19 வாசிக்கலாமே. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. சரி, இப்போதான் நான் கொஸ்டின் கேட்க போகிறேன். 7 வாசிங்க. கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தி உள்ள ஒருவனையும் அழைத்து, போதும், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். ஏன் தேவன் சந்தேகப்படுவான்னு சொல்றாரு? அங்க பேதுருக்கு என்ன நடந்ததுன்னா இதுல வசந்த வாசிக்கலாமே, 10 வாசிக்கலாமே. அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அதே மாதிரி 3 தரம் பேசுவார் ஆண்டவருக்கு. ஆனால் இதில் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக நம்ம சபைக்குள்ளே வரோம்னா என்னவா? பேதுரு சொல்லுவார், நான் தீட்டானதே அசுத்தமானதே யாதொன்று நான் ஒரு காலமும் புசிப்பதில்லை என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், தேவன் சுத்தமாக்கினது நீ தீட்டு என்று எண்ணாதே என்று சொல்லுவார். அப்போது நம்ம தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒரு சில விஷயங்களை தவறி போயிட்டுருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் உங்களை பரிசுத்தமாக பார்க்குறார். அதுக்கு உண்மையாக நம்ம என்ன பண்ணோன்னா வாழ வேண்டும். அப்போ பேதுரு இடத்துல 3 தரம் சொல்லும் போது என்ன இது, இந்த எண்ணத்தோடு உட்காந்து இருக்கும்போது தான் இதோ 3 மனுஷர்கள் உன்னை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும் போது எதுக்குமே சந்தேகப்படாத. ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, நீங்கள் யார், எந்த தேசத்தில் வந்தீங்கன்ட்டு எந்த ஒரு கொஸ்டினே கேட்காம அவருக்கு 21 வாசிக்கலாமே. அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த 3 மனுஷர்கள் வீட்டுக்குள்ளேயோ ஏதோ ஒரு வந்து பேசும்போது இறங்கி வருகிறார். அப்போ அவர் பார்த்தது அந்த 3 பேர் சேவகர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் வெளியே இருந்திருக்கலாம். அப்போ அந்த 3 மனுஷர்கள் தன் வீட்டில் இருக்கிற 2 பேரும் தேவ பக்தி உள்ள மனுஷனை போயிட்டு அவரை அழைக்க வரும்போது சொல்லுகிறாங்க. சரி, அப்போ அந்த கொர்நேலியு குறித்து எப்படி ஒரு போர் சேவக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உன்னை குறித்து சாட்சி சொல்கிறாங்களா? அந்த 22 வாசிக்கலாமே. அதற்கு அவர்கள், நீதிமானும் யார் கொர்நேலி? நீதிமானோ, அப்புறம் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவர்கள். இன்றைக்கு நம்ம சபைக்குள்ள, நம்ம சபையில் இருக்கிறவங்க, நம்ம சபையில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வந்திருக்கிறோங்க. இந்த காரியத்தை நம்ம சொல்கிறாங்களா? அந்நிய ஜனங்கள் பார்த்து சொல்லணும், நீ நீதிமானு, தேவனுக்கு பயப்படுகிறவங்க, அநேக நல்ல சாட்சி உள்ளவர்களை நம்ம வாழறோமா? அதே போல் நாம் குடும்பத்துலேயும் நாம் என்ன சொன்னால், எங்கள் அம்மா செய்கிற காரியம், எங்கள் அப்பா செய்கிற காரியம், என் சகோதரர் செய்கிற காரியம், என் சகோதரிகள் செய்கிற காரியம் எனக்கு நன்மையானது மட்டும்
ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி சாட்சி பெற்றுக்குமாம். எந்த ஜனத்தில் அவர் சாட்சி பெற்றிருக்கார்? நல் சாட்சி பெற்றிருக்கிறார். வாசிக்கலாமே. தேவனுக்கு பயந்தவரும் யூதா ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நல் சாட்சி பெற்றவர். அப்போ யூதா ஜனங்களுக்குன்னா இருக்கு தந்து புறஜாதி யூதர் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு சாட்சி பெற்றவனா இவர் வாழ்ந்திருக்கிறார். அப்போது உன்னை குறித்து உன் வீட்டில் இருக்கிறவங்களோ உன் சேவகரோ உன் கூட வேலை செய்கிறவங்களோ அப்படிப்பட்டவங்களும் உன்னை குறித்து ஒரு நல் சாட்சி சொல்கிறாங்களா? அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு கர்த்தருக்கு பயந்தவர்கள் எப்படி வாழ்வாங்கன்னா சாட்சி பெற்றவர்களாக வாழ்வாங்க, நீதிமானாக வாழ்வாங்க, தேவ பக்தி உள்ளவர்கள் வாழ்வாங்க, தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிற வாழ்வாங்க, அப்புறம் ஜனங்களுக்கு மிகுந்த தர்ம தானங்களை செய்யக்கூடிய வாழ்வாங்க, தேவனை நோக்கி எந்த காலத்தில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவங்க தான் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்து அநேகருக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையாக அவங்களால வாழ முடியும். இப்படி வாழ்ந்திருக்கிற வேளையில் கீழ்வாசல் வாசிக்கலாமே. கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். எதுக்கு ஊழியக்கார கூப்பிடணும் தெரியுமா? அந்த வார்த்தை கேட்க. இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குடும்பம் வீட்டில் ப்ரேயர் வச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா கையை தட்டி ஆராதனை பண்ணி பாட்டு பாடி மெசேஜ் கொடுத்தா தான் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒரு கல்ச்சர். அது கலாச்சாரம். என்னன்னா இப்படி தான் வந்து வீட்டு ப்ரேயர் நடத்தாங்க. வெளிநாட்டில் அமெரிக்கா அந்த ஒரு சில நாடுகளில் வந்து போவாங்க, நல்லா வந்து என்ன பண்ணாங்களா முதல் சோத்திரம் சொல்லிவிட்டு எல்லாரும் வாழ்த்துல சொல்லிட்டு நல்லா டின்னர் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அவங்க என்ன பண்ணாங்க வரும்போது ஜபம் முடிச்சுட்டு வருவாங்க. அது மாதிரி ஜபம்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க? நம்ம கிராமத்தில் இருக்க நம்ம கிராமத்தை சொல்லுங்கள். வீட்டு ப்ரேயர்னா எங்கே போகிறீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அதுதான் நம்ம தேசத்தில் இருக்கிறதுக்கும் அந்நிய தேசத்தில் இருக்கிற ஒரு விசுவாசத்துக்கும் நம்மளுக்குள்ள ஒரு வித்தியாசம் உண்டு. ஏன்னா நம்ம ஜனங்கள்லாம் வந்து குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள். ஆனால் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி நடத்துவாங்க. ஆனால் இங்கே வந்து கொர்நேலி வந்து வீட்டில் வந்து எப்படி பண்ணுறாரு, அவர் எப்படியெல்லாம் அவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆயத்தத்தை பார்க்க போகிறோம். கொர்நேலியோடைய 100க்கு அதிபதியாக ஒரு மனுஷன் அவன் குடும்பத்தையே பக்தி உள்ளவனாக நடத்தினான். 2வது சாட்சி பெற்றான். 3வது ஆயத்தப்படுத்துகிறான். 24 வாசிக்கலாமே. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். என்னவா? தன் உறவினர் நம்ம கூப்பிட்டா வராங்களா நம்ம ஜனங்க? எங்கள் வீட்டில் ஜப கூட்டம் வச்சுருக்குற வாங்கன்னு சொன்னால் ஐயோ நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கொர்நேலி கூப்பிட்டு உடனே அந்த என்ன பண்ணாங்க? தன் உறவினர்கள் எல்லாரும் வந்து வராங்க. அப்புறம் இன்னொருத்தர் யார் வரது? வாசிங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் இல்லை அந்த 24 வாசிங்க. வாசி உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழை. யாரு? தன் விசேஷித்த சிநேகிதரையும் வரவழைக்கிறார். இப்போ ஏசப்பா மலை மேலெல்லாம் போயிட்டு ஜெபம் பண்ணும்போது எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஆனால் யாரை கூப்பிட்டுன்னு போவார? விசேஷித்தவர்களை தான் கூட்டின்னு போயிட்டு அவர் என்ன பண்ணுவார்? தனித்து ஜெபம் பண்ண. அதே போல் கொர்நேலி என்ன பண்ணுறாரு? விசேஷித்த சிநேகிதர்களை கூப்பிட்டு கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு? காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி எத்தனை பேர் வந்து தேவ சமூகத்தில் வந்து முன்னாடி வந்து காத்திருக்கிறோம்? அதுதான் கொர்நேலி இருக்கிற பயபக்தி. அதனால்தான் கொர்நேலி புறஜாதியாக இருந்தாலும் வேதத்தில் பேசப்படுகிற வேற எங்கேயும் பேசியிருக்க மாட்டாங்க. கொர்நேலியோடையது இந்த ஒரே இதில் வந்து தான் பேசியிருக்கிறாங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறாரு? அவரு காத்திருக்கிறார். எல்லா காரியத்துக்கும் வந்து கொர்நேலிக்கிட்ட இருக்குது வந்து அந்த காத்திருக்கிற இருதயம். எல்லாரையும் கூப்பிட்டு வர வச்சு, இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வரேன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க நம்ம ஜனங்க? ஐயோ என்னால் முடியாது, போயிட்டு வந்துடுறேன். ஐயோ இந்த வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ எனக்கு பசிக்குது நான் போயிட்டு வந்தேன். அப்படி யாரும் போகலை. அவங்க கொர்நேலி கூப்பிட்டவங்களுக்கு நல்ல ஒரு போஜனை கொடுத்து நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்து காத்திருக்க செய்கிறார். அவர் பேதுரு வர வரைக்கும் அந்த கொர்நேலி வீட்டில் தன் உறவினர்களும் சகோதரர்களும் காத்திருக்கிறார்கள். அப்போ பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு ஆயத்தத்தை வந்து கொர்நேலி இடத்துல இருக்குது. அப்போ பொறுமையோடு காத்திருக்கிற வேளையில் பேதுரு வரும்போது என்ன பண்ணுறாரு? 25 வாசிக்கலாமே. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். ஹல்லேலூயா.
100க்கு அதிபதி, நல்லா செல்வாக்குள்ளவர், பணத்தில் பெருத்தவர், எல்லாரும் வந்து அவரு காலின் கீழே நிற்கிறவர், ஒரு படிக்காத மீன் பிடிக்கிற ஒரு பேதுருடத்துல ஓடி போய் பாதத்தில் விழுந்து வரவழைக்கிறாரு. அப்போ அந்த மெத்தடு எப்படி கொர்நேலிக்கு தெரிஞ்சது? எப்படி தேவனுக்கு பயப்படுகிறவங்க எப்படி ஊழியக்கார கனம் பண்ணுறதுன்னு வந்து எப்படி இந்த மனுஷர்களுக்கு கொர்நேலிக்கு தெரிஞ்சுன்னா தேவனுக்கு பயந்ததுனால இப்படிப்பட்ட காரியங்களை நடத்துகிறாரு. அப்போ அந்த கொர்நேலி கூப்பிடுகிற பணிவிடையோட ஆயத்தமாக காத்திருக்கிறாரு. பணிவிடமாக போயிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற ஜனங்கள், அங்கே இருக்கிற ஸ்நேகிதர்களை பார்ப்போம், என்னடா இது சாதாரண ஒரு மனுஷன் காலில் போயிட்டு இவர் எவ்வளோ பேர் அதிகாரி, 100க்கு அதிபர்னா ஒருத்தரை வான்ற சொல்கிறதுக்கு போன்ற சொல்கிறதுக்கோ ஒரு அதிகாரம் பெற்ற மனுஷன் போயிட்டு சாதாரண ஒரு மனுஷன் காலில் போயிட்டு விழுறாரே, அப்போ இதுக்கு முன்னாடி இங்கே யார் வர போகிறாங்கன்ற சொல்லி தெரிஞ்சிருக்குமோ தெரியல. ஆனால் என்ன பண்ணுறாரு, அவங்க பாதப்படியில் போயிட்டு விழுந்து கூப்பிட்றாரு. வாசிக்கலாமே 25 வாசிக்கலாமே. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். என்னது பேதுருக்கிட்ட இருக்குதுன்னா தெரியுமா, என்ன தான் தப்பு பண்ணிட்டாரு, பட்டுன்னு என்ன பண்ணுறாரு, தன்னை தாழ்த்திப்பார். எப்படியாப்பட்ட சூழ்நிலை ஏதோ பண்ணாலும் வச்சுக்கா, தன்னை தாழ்த்திப்பார். பேதுரே என் ஆடுகளை மேய்ப்பாயா அப்படின்னு சொல்லி கேட்பார், தாழ்த்திப்பார். ஒரு முறை சொன்னால் சில பேருக்கு வந்து ஒரு முறை சொன்னால் புரியாது, அதே 2 முறை 3 முறை ஒரு சில விஷயங்கள் பேசும்போது புரியும். அதே போல் பேதுரு வந்து உள்ள ஆழத்திலிருந்து அந்த வார்த்தையை வெளிவரத்துக்கு அந்த வார்த்தைகள் சொல்லும்போது என்ன பண்ணார், உடனே ஒப்பு குத்துறாரு, தன்னை தாழ்த்திப்பார். அந்த மனுஷத்துல எப்படி பேசுகிற, நானும் ஒரு மனுஷன்தான்ப்பா, என்னவா, ஆமாம் நான் ஊழியக்கார், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தை ஊழியக்கார என்னை கனம் பண்ணணும், என்னை இப்படி விசாரிக்கணும், என்னை இப்படி பார்க்கணும், எனக்கு இப்படி பணிவிட செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தேவனோடு இருந்து தேவன் மார்பில் சாய்ந்து கொண்டு தேவனோட பாடுகளை நிந்தனைகளை உயிர்த்தெழுதலை பெற்ற பேதுருக்கு ஏன் இந்த தாழ்மை குணம் வந்து அவர் சமூகத்தில் அவனும் ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்னா, இயேசு கிறிஸ்தை அறிந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, கீழே வாசனத்தை கூட வாசிக்கலாமே. அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அப்போ என்னவா, அந்த தரிசனத்தில் பேதுரு பார்த்த தரிசனம் இந்த ஜனங்கள் இடத்துல போயிட்டு நீ அடித்து புசினா அது ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும், ஒரு ஜீவனை கொன்று அது வந்து நம்ம இன்னொரு மனுஷனுக்கு ஜீவனமா, நீ அடித்து புசி அப்படின்னு சொல்லும்போது இந்த மனுஷனுக்காக நீ போய் பலியாகுன்னு சொல்லித்தான் என்ன பண்ணுறாங்க, நீ தீட்டுன்ற ஜனங்கள் மத்தியில் போயிட்டு என்னுடைய வார்த்தையே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வார்த்தை பேதுரு பேசினாரு, ஏன் ஜனங்கள் மத்தியில், ஏன் இப்போது இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லிட்டு கொர்நேலிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் ஏன் கொர்நேலி சொல்லாதபடிக்கு பேதுரு சொன்னார்னா, அவர் கூட இருந்தபோது அவரோட அன்பு ஆழத்தை உணர்ந்து, அதனால தான் அநேக ஊழியக்காரர்களுடைய வார்த்தையை கேட்கும்போது அவங்க ஆழ் மனசுலேருந்து பேசுகிற வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை கேட்கும்போது நிச்சயமாக ஆவியானவர் என்ன பண்ணுவார், தொடுதலுக்குள்ளே கொண்டு வர. என்ன பேசினாரு வாசிக்கலாமே 29. ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர் பேசாமல் வந்தேன். இப்பொழுது என்ன காரியத்துக்காக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்திலே என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தருமங்கள் தேவ சந்நிதி நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிடனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றாவா. தேவனால் உமக்கு கட்டளையிட்ட யாவையும் நாங்கள் கேட்கும்படிக்கு உங்கள் சமூகத்தில் கூடி வந்திருக்கோம். அப்போது ஒரு ஊழியக்கார் வந்தாருமே தேவ வார்த்தையை
பேசுகிறவராய் இருக்கணும். அப்போது அந்த கொர்நேலியே தேவ மனுஷனை அழைத்து கொண்டு வந்து அந்த வீட்டில் வார்த்தைகளை பேச சொன்னார்னா அந்த வீட்டுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கு, அந்த ஜனங்கள் மத்தியில் ஒரு விடுதலை கொடுப்பதற்காக. அப்போ அந்த தேவ சமூகத்தில் கூடி என்ன பண்ணுறாங்க, காத்திருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் கூட என்ன பண்ணலான்னா தேவ சமூகத்தில் நம்ம கூடி வந்து உங்களுடைய வேத வார்த்தைகளை எந்த காரியத்துக்குத்த ஆண்டவர் உங்ககிட்ட பேச சித்தம் கொண்டிருக்கிறாரு அவர் சமூகத்தில் நம்ம கூடி வருகிற வேலையில் அந்த வார்த்தைகள் நம்மளுக்கு என்ன இருக்கும், பலனை கொடுக்கும். வாசிங்க என்ன பேசினார் பேதுருன்னு. அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேனாக இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாக எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். போதும். ஏன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏசு கிறிஸ்துவை வந்து பேதுரு என்ன சொல்கிறாருன்னா ஜனங்கள் மீது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் பிசாசு வல்லமைகள் அகப்பட்ட யாவருக்கும் குணமாக்குகிறவரும் என்று சுற்றி திரிந்தார். ஏசு கிறிஸ்துவோடைய ஊழியத்தையும் ஏசு கிறிஸ்துவோடைய அவருடைய வல்லமையை குறித்து பேதுரு ஜனங்கள் மத்தியில் சொல்லுகிற வேளையில் யாருக்கு அவர் எல்லாருக்கும் பிரதிச்சமாக அவர் தரிசனமாக மாட்டார். அவர் அதனால தான் இன்னைக்கு சொல்கிறாங்க ஊழியக்காரர்கள் மத்தியில் தான் வந்து அநேக டைமில் பேசுவார். அதே போல் வந்து தான் இப்போ பிரதிச்சமாய் ஆண்டவர் கொர்நேலிக்கு தரிசனமான தூதன் வந்து அந்த காரியத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் பேதுரு அழைத்து ஏன் சொல்ல சொன்னா ஒரு ஊழியக்கார வாயில் வருகிற வார்த்தை அது சத்தியமும் ஜீவனும் பலனும் உள்ளது. நம்ம வாழ்க்கையில் அது ஒரு ஜெயத்தை கொடுக்குற வார்த்தையாக வந்து கர்த்தர் போடுவார் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுக்கும்படியாக அவன் தேவன் வந்து அவனை அழைத்து நடத்துகிறார். அந்த வசனத்தை அவர் என்ன எப்படி பேசும்போது எப்படி ஆவியானவர் தொடப்பட்ட அவருக்கே பிரமிக்கத்தக்கதானா அவர் காட்சி காண்கிறார். 41 வாசிக்கலாமே. ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளும் ஆகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அப்போ நீ வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தையின் வல்லமை வந்து உங்களுக்குள்ள டச் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் சபைக்குள்ளே வந்து தேவ வசனத்தை கேட்குற இருதயத்தில் வார்த்தை வந்து என்ன பண்ணணும், உன்னை டச் பண்ணணும். நீ பாவம் செஞ்சினா கூட அந்த வார்த்தை என்ன கேட்ட உடனே என்ன பண்ணணும், உன்னை சுத்திகரிக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை பேசும்படியாக அந்த ஜனங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக அவர் என்ன பேசுகிறார். இந்த வார்த்தை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போ வசனத்தை கேட்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டார்னா நம்ம தேவனை துதிக்கிற வேளையில பரிசுத்த ஆவியானவர் இடம் பெற முடியாதா? அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் பெறத்துக்கு நம்ம ஆவில ஒரு அனலை கொண்டு இருக்கணும். ஆவில வார்த்தை கேட்கும் போது எப்படியாப்பட்ட ஜனங்களுக்கும் அது விடுதலை கொடுக்கிற வார்த்தைங்க. இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தினால அவருடைய நாமத்தின் வல்லமை என்னன்னா குணமாக்குகிற வல்லமை. இயேசு கிறிஸ்து வந்து குணமாக்குகிறவர். உனக்கு எல்லா கட்டிலிருந்தும் எல்லா சூழ்நிலிருந்தும் எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற நாமம் இயேசு கிறிஸ்துவோடைய நாமம் என்று வார்த்தையை சொல்லும் போது எல்லாருடைய
காதுகளின் அந்த வார்த்தை கேட்டவுடனே யாவரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டார். அப்போ நீ வார்த்தை கேட்க 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 உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுக்குற. அதனால தான் வசனத்தை கேட்குற வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுப்பார தவிர ஒரு தோல்வியை ஒருபோதும் கொண்டு வர. நீ கேட்குற விதத்தில் தான் அந்த வசனம் உனக்குள்ள கிரிய செய்ய. அதான் கொர்நேலி ஜெபிக்கிற ஜெபம். உண்மையாக ஜெபித்தா, நம்பிக்கையாக ஜெபித்தா. அந்த நம்பிக்கையும் உண்மையாக ஜெபிக்கும் போது தான் அநேக ஜனங்களுக்கு அது சாட்சியாக வெளிப்பட்டது. அந்நிய ஜனங்களுக்கு அது என்ன இருந்தது? ஆசீர்வாதத்தை கொடுத்தது. வாசிக்கலாமே 44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். என்னவா உங்கள் வாழ்க்கையை குறித்து நீ இயேசு கிறிஸ்து உண்மையா ஒரு குடும்பமாக நீங்கள் நேசிக்கிற உங்களை குறித்து அநேகர் பிரமிக்கு அடைய வைக்கத்தக்கதான சாட்சி உண்டுங்க. புறஜாதி மத்தியில் போய்ட்டு இவங்க நினச்சின்னு இருப்பாங்க, விருத்து சாதனைப்பட்டோம், நாங்கள் தான் பரிசுத்தவன்கள், நாங்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள், நாங்கள் தான் எல்லா எல்லாத்தையும் கற்று வச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரும் கண்களிலும் பிரமிக்கத்தக்கதான வார்த்தைகளை வெளிப்படும் போது அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அவருக்கு என்ன பண்ணாங்க? பல பாஷையில் தேவனை புகழ்ந்தார்கள். அந்நிய பாஷை பேசுகிறது தேவனை புகழ்ந்து பாடுகிற இது புகழ்கிறது. அப்போ உனக்குள்ள ஒரு வரங்கள் அந்த அந்த அபிஷேகத்தை தேவனுக்கு கொடுத்தாருன்னா நீ புறஜாதியிலிருந்து பிரித்து எடுத்து தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற. அப்போ அப்படி பேசி கொண்டு இருக்கும்போது கீழே வாசிக்கலாமே. அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நம் ஞானஸ்தானம் கூட எடுக்கலாம்ப்பா. அந்த ஜனங்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இடப்பட்டார். அப்போது பரிசுத்த ஆவியானவருக்கும் ஞானஸ்தானத்திற்கும் இதுவே இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக பெற்றிருக்கிறவங்க தேவனுடைய அந்நிய ஜனங்களுக்கு உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் காட்ட முடியும். அதனால் இந்த கொர்நேலி வீட்டில் ஏன் பேதுரை வர சொன்னார்னா, அந்த ஜனங்களுக்கு கொர்நேலியுடைய ஒரு வாஞ்சிய தாகத்தையே அந்த யூத ஜனங்களை பார்க்கும்படியாக கொர்நேலி வீட்டுக்கு அழைத்திருக்கலாம். ஹல்லேலூயா. தேவன் தரிசனப்பட்டது கொர்நேலி இடத்துல. ஆனால் யாரை அழைத்து பேச சொன்ன? ஒரு ஊழியக்கார இடத்துல பேசும்படியாக தன் வீட்டுக்கு அழைத்தார். இன்றைக்கு நாமளும் என்ன தீர்மானம் எடுக்க போகிறோன்னா, நம்ம வீட்டுங்களில் கண்டிப்பாக ப்ரேயர் வைக்கணும். ஆனால் எதுக்கு வைக்கிறோன்னா, உங்களுடைய ரட்சிப்பை பூர்த்தி செய்வதுக்கு. முதலாவது நீங்கள் உட்காந்து ஜெபிக்கணும், குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். இப்படி ஜெபிக்கிற வேலையில் ஜெபிச்சுட்டு உங்களுக்கு ஒரு வாஞ்சி இருக்குனதாக, எங்கள் ஊழியக்கார் எங்கள் குடும்பத்தோடு என் குடும்பத்தோடு உட்காந்து ஜெபிக்கணும், என் குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்களை எந்த ஒரு பாரமும் அழுத்தாது. ஏன்னா இப்போ உனக்கு உன் குடும்பத்தில் ஊழியக்காரர் இருக்குன்னா அதே குடும்பத்தில் அவங்களுக்கும் ஊழியக்காரர் இருக்கணும்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ரீதியில் அதுதான் கொர்நேலியுடைய பயபக்தியின் வாழ்க்கை. ஊழியக்காரை அழைத்து முக்கியமானவங்க யாருன்னா அவருடைய மிகுந்த நெருங்கின சகோதரர்கள் ஃப்ரெண்டுகளை கூப்பிட்றாரு, உறவினர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆயத்தமாக காத்திருக்கிற வேலையில் கர்த்தர் என்ன பண்ணுறாரா அவங்களோட இடைப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறீர்களோ அந்த குடும்பம் என்ன பண்ண ஆசீர்வதிக்கப்படும். மீண்டுமாக அந்த சங்கீதம் வாசிக்கலாமா? 128ஆம் சங்கீதம் 1 வாசிக்கலாமே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான், கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிறவன் தான் என்ன பண்ணுவான்னா இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுவான். கொர்நேலி தேவ பக்தி உள்ளவன், நீதிமானு. அப்படி இருக்கும்போது அவன் தேவனுக்கு முதல் பயந்தான், தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினா பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தான். அந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் அப்பனா உன் பிள்ளைகள் பெற்றெடுக்கிற பேர பிள்ளை கூட நீ பார்ப்ப. யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடுகிற மனுஷன், தேவ பக்தி உள்ள மனுஷன். உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலில் உண்டான சமாதானத்தை நீ காண்ப. இஸ்ரவேலில் ஒரு போதும் ஒரு வறட்சியே இருக்காது, செழிப்பான நாடு. இஸ்ரவேலுக்குள்ளே இன்னைக்கு ஏன் யுத்தம் கொண்டு போகிறா? அது செழிப்பான நாடு. அந்த நாட்டில் எதை விதைக்கிறோ அது அப்படியே விளையும். ஆனால் அது ஒரு செழிப்பான நாட்டுக்குள்ளே ஒரு சேமத்தை கொடுத்துருக்கிறாரு. அதே போல தான் நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலில் உண்டான சமாதானத்தை காண்போம். அப்போ செழிப்பு நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்? சமாதானமாக இருப்போம். அப்போ நீ யாராக இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தா உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் மனைவிகள் கனி தரக்கூடிய இருப்பார்கள், உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல வளர்வார்கள். அந்த ஒலிவ மரத்தை எந்த மனுஷனாலும் அழிக்கவே முடியாது. அதான் சொல்கிறேன், நோவா அந்த ஒலிவ இலையை கொத்தி எடுத்துன்னு வந்தது. அவ்வளோ மழையில் அவ்வளோ தண்ணிக்குள்ளே இருந்த ஒலிவ மரம் அழியாதபடிக்கு துளுத்தி எழுந்ததை போல் உன் சந்ததி துளுத்தி எழுனா, உன் சந்ததி தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா நீ கொர்நேலியை போல பக்தி உள்ளவனாக இருந்தால் தான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது இந்த கொர்நேலி தேவனுக்கு பயந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு நடக்கிற வேலையில் அப்போ அவன் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தினான், சகோதரியை ஆயத்தப்படுத்தினான். அவனுக்கு இருந்தது எல்லாம் மிகுந்த தர்ம தானங்களை சொன்னான். எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற மனுஷன் தான் இந்த கொர்நேலி. அப்போ தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நீ உண்மையாக தேவ சமூகத்தில் உட்காந்து நீ கேட்டனா கண்டிப்பாக கொர்நேலியுடைய ஜெபம் எப்படி தேவ சமூகத்தில் போய் நினைப்பு ஊட்டுச்சோ, நீ எப்படியெல்லாம் ஜெபித்த கொர்நேலியே, எப்படியெல்லாம் எனக்காக நீ பிரயாசப்பட்ட, எப்படியெல்லாம் ஆண்டவரே என்னுடைய ராஜ்யத்தை நீ கட்டுவதற்கு உன்னை பலியாய் கொடுத்த கொர்நேலியே, உன் நினைப்பு எனக்கு வந்தது என்று சொல்லி கர்த்தர் பண்ணாரு. அந்த ஜெபத்தை ஏறெடுத்து அவன் குடும்பத்தில் உள்ளவருக்கு அந்நிய ஜனங்கள் மத்தியில் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கும்படியாக ஒரு ஊழியக்காரை அழைத்து கொண்டு கொர்நேலியை அந்த பேதுரு அழைத்து கொண்டு இந்த கொர்நேலி நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு நாமளும் தேவ பக்தி உள்ளவர்களாக, குடும்ப தலைவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்கும்போது, மனைவிகள் கனி தருகிற திராட்சை கொடியை போல இருக்கும்போது, பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கும்போது, மற்றவங்களுக்கு உபத்திரமாக இல்லாதபடிக்கு மனவேதனைக்கு உண்டாக்காதபடிக்கு பிள்ளைகள் வளரும் போது அதுதான் தேவனுக்கு பயந்த குடும்பம், அவர் வழியில் நடக்கிற குடும்பமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீ பாக்கியம் நன்மையும் உண்டாகுனா நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது உனக்கு எல்லாம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நீ கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே இது உமக்கு பிரியமா, ஆண்டவரே நான் செய்யறது உமக்கு பிரியமா அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்க்குற வேலையில் உன் குடும்பத்தில் அந்த பயம் என்ன ஆகுனா பெருகும். அந்த சந்ததியை அளவில்லாத ஆசீர்வாதத்தை ஒரு நன்மையை குறையாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நடத்தி கொண்டு போக. இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாய் தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். கொர்நேலியை போல தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கண்களை முடி செபிக்கலாமே.